காட்டி ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கின்றோம். அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய யாதவர் பேட்டி சங்கத்தின் சார்பாக அன்பளிப்பு செய்துள்ள அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி என்கிறது. வணக்கம்.
இங்கு வள்ளியாக நடிக்கும் மல்லிகாதேவி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருவம் உருவமாகி அனதகை பிளவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிரமதூர் மேடியாக கரணைந்திரும் முகங்கள் ஆடும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்த என்று ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் தைந்து மனமுருகன் படையை தொடங்குகின்றேன். கந்தா கடவா கதிர்வேலா குல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லா காரியங்களுமே தங்குதரை என்று விக்கிரம் இல்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடர்ந்து கொண்டேன். வினைகளை அகற்றி விடானார் முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். கோவில் கட்டி பாட்டி செய்தேன். மீனாட்சியின் கிருபையோடு துங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் பாடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இங்கு நடத்தக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்வுக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லா இடத்திற்கும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் சென்று வர முடியாது அப்படின்ற முறைக்கிணங்க மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காட்சியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு குரலையும் ஆதிபராசத்தின் அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும் கிருபையும் கடாட்சமும் நம்மளுக்கு கிடைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்விடத்திற்கு வந்திருக்க. ஆடி மாதம் பிறந்து விட்டால் அம்பாளுக்கு என்னைக்குமே திருவிழா. ஆடி முடிய போகிறது அல்லவா? இப்ப அம்மனை வணங்கினா ஆடியில சிறப்பு. ஆத்தால வணங்கிடுவோமா? ஊத்தியாச்சா? சரி, அப்புறம் என்ன பண்றது? முடிஞ்சுன்னா பாடுவோம் ஆத்தால வணங்கிட்டு மணிமந்திர சேவரி ஆயுமையானவள் ஆதிசிவன் தேவி
நீங்க வந்தாலே சாமி வர்றது மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, இது அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. விரசி விற்பன் சிலமன் காணவ குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணக்க நடார் என்னும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தை அவர் பாகுபாடு இல்லாத காத்துறது போல் முன்னோர்கள் வெளிநிலை நானும் இழந்து என்னுடைய மாதா பிதா சொல்லித்தவராது மற்றவர்கள் போற்றவும் மாட்டார்கள் வெற்றி கூடாது ஆசானித்த வெளிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர்படி என்ற இடத்திலிருந்து வள்ளியாகிய நான் இவ்விடத்துக்கு வந்திருக்கேன். அப்பா எதுக்கு வந்தே அப்படின்னு எனக்கு தெரியலைன்னு சொல்ல மாட்டேன். காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். அப்படின்றதால காவலை வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். காவல்ல வந்து எப்படி எல்லாம் பண்ணாங்க பொறுத்தாரு பூமியாழ்வா பொறுமையிடும் நகர் இந்த புகழிடவன அவையின் முதுமொழிக்கிழங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இப்படி 3 தொழிலுக்கும் மூர்த்திகளை வைத்திருக்கிறார்கள். படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மனாக இருந்தாலும் அதர்மம் எங்கெல்லாம் தலை தோங்குகின்றதோ அதர்மத்தை அளிக்கக்கூடிய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவரைக்கும் நிறைவா போற்றி அடி சொல்லக்கூடிய சிவனாக இருந்துட்டால் காக்கக்கூடியவர் 10 அவதாரத்தின் கதாநாயகன் யாருன்னா அந்த பெருமான் கிருஷ்ண பரமாத்மா. அவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுற தன்மையில இருக்கின்றதுனால காவல் செய்தோம்னா அந்த நீல நிற கமலம் விளைகிறோமா என்ன ஆச்சரியமா கேக்குறியப்ப உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாத்துருப்பிய ஒருவேளை எனக்கு தங்கச்சிக்கு தெரியாம சொல்லுவீங்களோ நினைச்சேன். நீங்களும் பாக்கலையா? நீ வரும்போது நான் பாக்கல, வந்ததே பாக்கலையா? அப்படினால அந்த தோழிகளோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து எப்படி எல்லாம் பொறுமையாக காவல் காக்கணும் அப்படின்னா பொறுமையிலும் நகையிலிருந்து புகழ்ந்திட வேணும்.
அப்படின்ற அவையின் முதன்மளிக்கணுங்க. பதறாத காரியம் புதுநாளும் சிறகர அது அப்படின்னு இருக்காங்க. பதட்டத்தோட எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒண்ணு நடக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்றதுனால அவசரத்துல ஏதாவது தொலைச்சிருவான், தேடவும் முடியாது. ஆனால் நிதானமாக கொஞ்சம் அமைதியா இருந்து தேடணும்னா பொருள் என்பது நம்மளுக்கு கிடைத்து விடும். அப்படின்றதுனால எப்படி எல்லாம் பொறுமையாக இந்த இடத்துல காவலை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அப்படின்றதுனால வசந்தத்துல வைதேகியாக காத்திருப்போம். வசந்தத்தில் இந்த வனவரை இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம்.
அப்படின்னு வாழ்ந்தோம்னா ஒரு நாளும் நம்மள பேர் நிலைத்து நிற்காது. கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாகவும் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4 பேர் போன பாதையில போகணும், இல்லைன்னா 4 பேர் மிச்சறது மாதிரியாவது வாழணும் அப்படின்றதுனால 4 பேர் போன பாதையில் நம்ம எல்லாம் போக முடியாது. சீக்கிரமாக கெட்ட பின் ஞானியானது மாதிரி எப்பர் சுந்தரத்தின் ஞான சமுதரம் ஆடிக்க வாசகர் அவர்கள் ஆன்மீக மொழியில சென்று இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள். ஆனா 4 பேர் மெச்சறது மாதிரி வாழணும் அப்படின்னு வாழணும். ஏன்னா உலகத்தில் கண்கண்ட தெய்வம் யாருன்னா பெற்ற தாய், அதற்கடுத்து தந்தை, அப்புறம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், 4வது இடத்துலதான் தெய்வத்தை கூட வச்சிருக்காங்க. பத்தியா, தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை தான் தெய்வத்திடம் போய் முறையிடமா. எல்லாமே தெய்வம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்தோம்னா அது ஒரு நாளும் சிறப்பாக அமையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தந்தை சொல்ல, இந்த உலகத்துல தாயின் சொல்லை மதித்து குழந்தைகள் நடந்தமான எதிர்காலம் என்பது நிச்சயமாக சிறப்பாக அமையும். ஏன்னா எந்த உலகத்தில் பிறந்த தாய் தந்தையரும் தன் பிள்ளை கெட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. தான் பிள்ளை தான் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் என் பிள்ளைக்கு வரக்கூடாது, இறைவா என்னோட என் கஷ்டமெல்லாம் போயிட்டு என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க. ஆனா வளர்க்கறது ஒரு விதமா இருந்தாலும் வளர்றது ஒரு விதமா இருக்கிறது. நல்ல விதமா வளர்க்கணும்னு சொல்லி பெற்றவர்கள் வந்து வளர்க்கிறார்கள். ஏன்னா எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில நல்ல பிள்ளைதான். அது நல்லவராவதும் தீயவராவதும் அம்மா அம்மா வளர்க்கறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அம்மா அப்பா வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் வந்து வளர்ப்பாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஏன்? ஊழ்வினை காரணமாக பிறவியோட பயனை ஒவ்வொரு மனிதனும் உலகத்துல பயனை அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா நீ இந்த இடத்துல பிறக்கணும், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், எல்லாமே நிர்ணயம் பண்ணித்தான் இறைவனாகப்பட்டவன் வந்து நம்மளை படைத்து விட்டு இருக்கிறான். அந்த மாதிரி அந்த படைப்பு வந்து கொஞ்சமாவது உலகத்தை புனிதமான ஒரு பிறவி அப்படின்னா மனித பிறவி தானே. அந்த மனித பிறவியா பிறந்து விட்டா கொஞ்சமாவது அர்த்தத்தோட வாழணும். அர்த்தம் இல்லாமல் வாழ்றது வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல சிறப்போட சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னா சிந்து நதிக்கரை ஓரத்துல அப்படி காவல் காத்துருவோமானே. பூவை பாட இந்த நதிக்கரை
இப்படி எல்லாம் நதிக்கரை ஓரமா நின்று காவல் காத்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி காவல் செய்வதற்காக வந்திருக்கேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் அவரை பின் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்ட்டுக்காக நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் விவசாயம் விட்ட பிள்ளைகள். ஏன்னா விதையிட சிறந்த ஒரு மாதம் எந்த மாதம் அப்படின்னா தமிழனுக்கு ஆடி மாதம் தான். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கண்டைக்கு தான் ஒவ்வொரு உழவனும் ஒவ்வொரு தமிழனும் அன்றைக்கு விதையிட ஒரு சிறந்த நாளாக வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. ஆடி மாசம் யாரும் விதைப்பதும் கிடையாது. அப்ப ஆமனை யாருமே பாடியில விதைக்கிறது? ஆடி மாதம் 18ஆம் பெருக்கண்டைக்கு விதைக்கிறீங்களா? நாங்கெல்லாம் இல்ல, ஆவடி பிறந்துரும் 18 விதைச்சு ரொம்ப சிறப்பு. அப்ப ஆடி மாதம் 18ஆம் பெருக்கண்டைக்கு விதைக்கிறீங்கல்ல, அறுவடை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? எத்தனை மாசம் ஆகும்? தை மாசம். ஆத்தாடி எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை, பூரா 2.5 மாசம் குறுகிய விவசாயம் தான். அப்படின்றதுனால எல்லாமே குறுகிய விவசாயமாக மாறிவிட்டது. அன்றைக்கு விதையிட்டதெல்லாம் சிறந்ததுதான். அதுதான் சொல்றேன், விதையிடுறதுலாம் அப்படி இருக்கட்டும். முறையா வந்து விவசாயம் பண்ணீங்களா? விதையிட்டீங்களா? உழவு மாடு வச்சு உழுது விதையிட்டீங்களா? 4 ஜோடி மாடு இருந்துச்சு. இப்ப இருக்கா? இப்ப சாணி இல்ல. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லையே. அப்ப உள்ள காலங்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? உழவு மாடுகளை கொண்டு இலைதலைகளை போட்டு மாட்டுடைய சாணத்தை இயற்கையான முறையில ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணதுனால சத்தான உணவு கிடைத்தது. அதை கொண்டுட்டு வந்து பதப்படுத்தி புழுங்களை அவிச்சு அப்படி காய போட்டு கைக்குத்தல் அழைச்செல்லாம் வந்து சமைச்சு மண்பானையில வச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி இன்பம் தான். இன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் விவசாயம் அன்றைய உள்ள காலங்கள்ல எப்படி நடந்தது அப்படின்னு எடுத்து சொல்லிடுவானே. ஆமா, வேற என்னத்த சொல்லணும்ன்றீங்க? அப்படி சொல்லிட்டு நானு போய் நந்தவனத்துல போய் சந்தோஷமா காபி காக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத்தாடி அப்படியே காவல் காத்துருவோமே. கொண்டு காட்டேரி முன்னாடி நாடி நான் பாரு
அப்படியே தட்டுங்கன்னா தட்டுங்கய்யா கையே, நான் போயிட்டு வர்றேன்.